ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த இம்மார்டாலிட்டி ஓடோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 8 பார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேர்ட்ஸ்வொர்த் பற்றின இன்ட்ரோ, போயம் பற்றின இன்ட்ரோ, ப்ளஸ் இந்த மொத்தம் 11 ஸ்டான்ஸாக இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் 8 ஸ்டான்ஸஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்கலன்னா அது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டான்ஸா 9. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 9th ஸ்டான்ஸா பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே 3rd ஸ்டான்ஸா இருக்குது இல்லைங்களா? அந்த பேர்ட்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக பாடுது, லேம்ப்ஸ் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது அந்த டேபர்ஸோட சவுண்டுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஆனால் நான் மட்டும்தான் இங்கே சேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்டான்ஸா 3ல் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாவில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சோல் இருந்தது. நம்ம சோல் ஹெவன் கிட்ட இருந்தது. நம்ம பிறந்தப்போ சைல்டுஹுட்டாக இருக்கும்போது அந்த எல்லாத்தையுமே நம்ம ஒரு எந்தோட ஒரு ஈகர்னஸோட அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட ஹாப்பினஸோடு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த ஹாப்பினஸ் இல்லை, அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு 4 ஸ்டான்ஸாக்கு பேசியிருப்பார். பேசிட்டு லாஸ்ட்டாக கொஷின் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கொஷனுக்கு தான் மிச்சம் இருக்க 7 ஸ்டான்சஸ் ஆன்சர்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஸ்டான்ஸா 5, 6, 7, 8ல் நம்ம இங்கே பிறந்ததுக்கப்புறமா நமக்கு என்ன மாதிரிலாம் இருக்குது, என்ன மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, ஏர்த்தில் என்ன ஹாப்பினஸ் இருக்குது, அது எவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தாலும் நம்ம அடல்ட்ஹுட் ஆகும்போது அதை எப்படி நம்மளால் அனுபவிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. சைல்டு எப்படி ஒரு சைல்டாக இருக்கும்போது அது இன்னசென்ட்டாக இருக்குன்றதையும் சொல்லியிருப்பாரு. அந்த சைல்டுஹுட்லேருந்து எப்படி அது பெருசாகணும், பெரிய மனுஷங்களாக நம்ம வளரணும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெரியவங்க கேம்ஸ்லாம் விளையாடுவோம் இல்லையா? ஒரு டீச்சராக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் எப்படி விளையாடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ லாஸ்ட் 8th ஸ்டான்ஸால் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த இதில் நம்மளோட ஹார்ட்டில் அந்த ஹெவினஸ் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் இந்த பெயின் ஆக இந்த சுற்றி இருக்க பெயின் நம்மளை இந்த ஹார்ட்டை ஹெவினஸ் ஆக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம அந்த ஹெவனில் இருக்கிறத மறந்து அங்கே ஏற்கனவே இருந்த அந்த மெமரிஸ்லாம் மறந்து போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹார்ட் வெயிட் ஆகிட்டே இருக்குது. அதனால நம்ம ஒரு டீப்பாக இந்த ஏர்த்துலேயே ஒரு லைஃப்பை புதஞ்சு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நவ் மூவ் ஆன் டு ஸ்டான்ஸா 9. ஸோ ஓ ஜாய் தட் இன் ஆர் எம்பர்ஸ் இஸ் சம்திங் டத் லிவ். ஸோ இது வரைக்கும் ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருந்தவர் 9th ஸ்டான்ஸால் ஒரு ஓல்டா மாதிரி இன்னும் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சடன் சேஞ்சாக ஒரு மாறுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஜாய். ஸோ இது வரைக்கும் நான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்னோடய ஹார்ட் வெயிட் ஆகுது, சோல் வெயிட் ஆகுது, அதனால தான் இங்கே ஏர்த்லி திங்ஸை நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு இருப்பார். 9th ஸ்டான்ஸால் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓ ஜாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாரு. அந்த இது எதுக்காகனா, எனக்கு இன்னுமே கொஞ்சம் அந்த பழைய நினைவுகள் இருக்குது, என்னோடய சைல்டுஹுட் விஷன் இருக்குது, ஃபார்மல் சைல்ட்ஹுட் விஷன் இருக்குது. அதாவது அந்த சோலில் இருந்தால் அந்த ஒரு இது கொஞ்சம் இருக்குது, ஃபுல்லாக போயிடாமல் கொஞ்சம் இருக்குது. தட் நேச்சர் இட் ரிமெம்பர்ஸ் வாட் வாஸ் ஸோ ஃபிஜிட்டிவ். ஸோ ஃபிஜிட்டிவ் அப்படின்றது சீக்கிரமாக பறந்து ஓடிடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மெமரிஸ் இங்கே ஃபிஜிட்டிவ் அப்படின்றது மெமரிஸ். ஸோ மெமரிஸ் நம்மளுக்கு எப்பயுமே மறந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்மளே கேட்டோம்னா நம்ம சின்ன வயசில் என்ன எப்படி இருந்தோம் அப்படின்றதுலாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ நேச்சர் எதை ரிமெம்பர் பண்ணிக்குதுன்னா, அந்த மறந்து போன மெமரிஸையும் நேச்சர் ஞாபகம் வச்சுக்குது. அந்த ஒரு சில ஞாபகங்கள் எனக்கு இன்னும் இருக்குது. த தாட் ஆஃப் அவர் பாஸ்ட் இயர்ஸ் இன் மீ டத் ப்ரீட் பெர்பெச்சுவல் பெனிடிஷன். ஸோ என்னோட அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் என்ன கொடுக்குதுன்னா, எனக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக என்னை ஒரு பிளஸ் பண்ணிகிட்டே இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிளஸ் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாட் இன்டீட் ஃபார் தேட் விச் இஸ் மோஸ்ட் வர்த்தி டு பி பிளெஸ்ட். ஸோ எதுனா நான் இந்த ரீசனுக்காகலாம் பிளெஸ்டுன்னு சொல்லலை. எந்தெந்த ரீசனா, டிலைட் அண்ட் லிபர்ட்டி. அந்த சைல்டுஹுட்டாக இருக்கும்போது டிலைட்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். அந்த இதுக்காக நான் பிளெஸ்டுன்னு சொல்லலை. த சிம்பிள் க்ரீட் ஆஃப் சைல்டுஹுட். ஸோ சிம்பிள் ஃபெய்த் ஆஃப் சைல்ட்ஹுட், அதுக்காக தான் நான் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிள் க்ரீட் அப்படின்னா ஃபெய்த் அப்படின்னு அர்த்தம், ஒரு ரிலீஜியஸ் ஃபெய்த் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த இதுக்காக தான் நான் பிளெஸ்ட்னு சொல்கிறேன். வெதர் பிஸி ஆர் அட் ரெஸ்ட், நம்ம பிஸியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஃபெய்த் நமக்குள்ளேயே இருக்கும். அந்த சைல்டுஹுட்டில் இருந்த ஃபெய்த் அதாவது ஹெவன், அந்த காட் மேலே இருக்க ஃபெய்த், அந்த சோல் மேலே இருக்க ஃபெய்த் நமக்குள்ளேயே இருக்கும். வித் நியூ ஃப்ளெட்ஜ்ட் ஹோப் ஸ்டில் ஃப்ளட்டரிங் இன் ஹிஸ் பிரெஸ்ட். ஸோ அது எவ்ரிடே அது ஒரு ஆப்டிமிசமாக, ஒரு ஹோப்போட நம்ம டெய்லி புது புது விஷயங்களை கற்றுக்க போகிறோம். அந்த ஒரு ஹோப்போட அந்த ஒரு சைல்ட்ஹுட் இது நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம அந்த மெமரிஸ்லாம் அந்த இதுக்கு நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நாட் ஃபார் தீஸ் ஐ ரைஸ் த சாங் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் ப்ரைஸ்.
ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து என்னோட சாங் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் ப்ரைஸை வந்து கொடுக்கல. பட் எதுக்குன்னா, பட் ஃபார் தோஸ் ஆப்ஸ்டினேட் கொஷின்ஸ் ஆஃப் சென்ஸ் அண்ட் அவுட்வேர்ட் திங்ஸ். எதுக்கு நான் என்னோட இந்த சாங்கையும் ப்ரைஸையும் கொடுக்குறேன்னா, எனக்கு உள்ளேயே இருக்க ஒரு ஸ்டபர்னாக வந்து ஒரு உள்ளே இருக்க எவ்ரிடே வேர்ல்டில் வந்து ஸ்டபர்னாக இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் இப்படி நடக்குது, ஒரு குழந்தைங்க எப்படி கேள்வி கேட்கும், இது ஏன் இப்படி, அது ஏன் இப்படி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாமிக்கு படைக்காமல் சாப்பிடணும், ஏன் படைக்காமல் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்குமே இன்னும் தெரியாது இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அந்த மாதிரி எவ்ரிடே கொஷின்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஃபாலிங் ஃப்ரம் அஸ் வேனிஷிங். ஸோ அந்த சென்ஸ் வந்து என்ன ஆகும்னா, நம்ம பெருசாக அந்த சென்ஸ் வந்து கொஷினிங் சென்ஸ் வந்து ஃபால் ஆகிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறமா மறைஞ்சே போயிடும். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னும் அந்த ஒரு சென்ஸ் இருக்குது, கொஞ்சம் மினிமலாக ஃபுல்லாக மறைஞ்சு போகலை அப்படின்னு சொல்கிறாரு. பிளாங்க் மிஸ்கிவிங்ஸ் ஆஃப் அ க்ரீச்சர் மூவிங் அபவுட் in worlds not realized. ஸோ அது என்னென்னா இந்த சைல்டு வந்து என்ன ஆகுதுன்னா, எவ்ரிடே வந்து அது வந்து ஒரு வேர்ல்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ்குள்ளே போய் வருது. சைல்டோட இது பிளாங்க் மிஸ்கிவிங் அப்படின்றது வந்து பியாண்ட், நம்ம இன்னுமே ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சைல்டோட வேர்ல்டுக்குள்ளே இருக்கும். இந்த கடவுள் எப்படி, அந்த சோல் எப்படி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சோல் வந்து ஹெவன்லேருந்து அதுக்கப்புறம் ஏர்த்துக்கு வருது, திருப்பி எப்படி சன்ரைஸ் மாதிரி ஒரு சன்ரைஸ் எடுத்து சன் செட்டு போகிற மாதிரி ஒரு ஹெவன்லேருந்து சோல் வருது, அப்புறம் அப்படியே அடல்ட் ஆகும்போது அது வெஸ்ட்டில் மறையிற மாதிரி இறந்து போகிறோம், திருப்பி அந்த சோல் வந்து காட் கிட்ட போகுது, அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து ஒரு சன்ரைஸ் ஆகிற மாதிரி வரும். இதுதான் வந்து ஒரு ரெகுலர் ரொட்டீன் ப்ராசஸாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் தான் இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த 9th ஸ்டான்ஸா மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹை இன்ஸ்டிங்ஸ் பிஃபோர் விச் அவர் மார்ட்டல் நேச்சர். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நேச்சர் வந்து மார்ட்டலானது, பட் எது இம்மார்ட்டல், ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு இம்மார்ட்டல். பட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, மார்ட்டல் வந்து ஹியூமன் பீயிங்ஸ், நேச்சர் வந்து இம்மார்ட்டல் இருக்கிறது. அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இம்மார்ட்டல் சோல், நம்மளுக்கு வந்து இம்மார்ட்டல் சோல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹை இன்ஸ்டிங்ஸ் பிஃபோர் விச் அவர் மார்ட்டல் நேச்சர் டிட் ட்ரெம்பிள் லைக் அ கில்ட்டி திங் சர்ப்ரைஸ்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட நேச்சர் வந்து ஒரு டெத்துக்காக வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பயப்படுவோம். ஒரு பிறவி எடுக்கும்போதும் அந்த ஒரு டெத்தை வந்து பார்த்து நம்ம பயப்படுவோம். ஓகே, அழிஞ்சு போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து நம்மளுக்கு இது கிடையாது. நம்மளோட சோல் வந்து எப்பயுமே வந்து அழியாமல் தான் இருக்க போகுது. நம்மளோட பாடி அழிஞ்சாலும் சோல் வந்து எப்பயுமே தான் இருக்க போகுது. பட் ஃபார் தோஸ் ஃபர்ஸ்ட் அஃபெக்ஷன்ஸ், தோஸ் ஷேடோயி ரீகலெக்ஷன்ஸ். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு அஃபெக்ஷன் அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு ஃபீல் ஆஃப் லவ் இருக்குது இல்லைங்களா. அந்த ஃபீல் ஆஃப் லவ் வந்து எங்கேருந்து வருதுன்னு சொன்னான்னா, காட் கிட்டேருந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஷேடோயி ரீகலெக்ஷன். ஸோ ஏன் இதை ஷேடோயி ரீகலெக்ஷன்னு சொல்கிறேன்னா, அந்த ரீகலெக்ஷன் எதுவுமே வந்து ரொம்ப கிளியராலாம் இருக்காது இல்லைங்களா. ஸோ ஏஜாக அது கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை வந்து ஷேடோயி ரீகலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. விச் பி தே மே வாட் தே மே and are at the fountain light of all our day and yet a master light of all our seeing. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு ரீகலெக்ஷன், அந்த ஒரு மெமரிஸ் வந்து இன்னுமே நம்மளுக்குள்ள கொஞ்சம் இருக்குது. அந்த அஃபெக்ஷன், காட் கிட்டேருந்து கிடைச்ச அஃபெக்ஷன் வந்து இன்னுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். இன்னுமே வந்து ஒரு சில இடங்களில் வந்து என்னால் வந்து அந்த லைட்டை பார்க்க முடியுது. ஃபவுண்டெயின் லைட் ஆஃப் ஆல் அவர் டே. ஸோ இந்த டேயில் இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து என்னால் வந்து ஒரு ஜாயை பார்க்க முடியுது, ஒரு லைட்டை பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, லைட் அப்படின்றது ஒரு சிம்பிளாக கொடுத்துருப்பாரு. அது ஜாய்னஸ், ஹாப்பினஸ், இதனுடைய சிம்பிளாக தான் லைட் இருக்குது. ஆர் எட் அ மாஸ்டர் லைட் ஆஃப் ஆல் ஆர் சி. ஸோ நம்ம எந்த பார்த்தாலும் அது வந்து ஒரு மாஸ்டர் லைட், அது ஒரு காட் வந்து கைட் பண்ணிகிட்டே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், அப்ஹோல்டர்ஸ் செரிஷ் and have power to make our noisy ears seem moments in the being of eternal silence. ஸோ இந்த மெமரிஸ்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. எந்த மெமரிஸ்? நம்ம சோலோட மெமரிஸ், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஏர்லி சைல்ட்ஹுட்டோட மெமரிஸ் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுது, நமக்கு கேர் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குது. எதுக்குன்னா, இந்த எவ்ரிடே லைஃப்பில் வந்துட்டு ஒரு நிறைய வந்து பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கான ஒரு பவர் கொடுக்குது. ஸோ திஸ்
and allow us to put all the chaos of day-to-day life into perspective, making the years feel small in comparison to eternity. ஸோ எட்டர்னிட்டியை பேஸ் பண்ணும்போது இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்படின்ற மாதிரி எட்டர்னிட்டியை நம்ம சோல் வந்து இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வரும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம மனசு உடைஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லெசனை வந்து நமக்கு டெய்லி அது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ட்ரூத்ஸ் தட் வேக் டு பெரிஷ் நெவர். ஸோ நம்ம வந்து எப்போ வந்து once we have perceived eternity in childhood, it is truth stays with us and never goes away. ஸோ நம்ம வந்து childhood அப்படின்றது வந்து இங்கே வந்து இன்னசென்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கும் வருது. ஸோ சைல்ட்ஹுட்டில் வந்து ஒரு எட்டர்னிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த முழுசாக நம்ம அந்த இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இது ட்ரூத் வந்து நம்மக்கிட்டேயே ஸ்டே ஆகிடும். அந்த சோல், அந்த ஒரு இன்னசென்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கூடயே ஸ்டே ஆகிடும். which neither listlessness nor mad endeavor nor man nor boy nor all that is enmity with joy can utterly abolish or destroy. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு ட்ரூத், அந்த ஒரு ஹாப்பினஸ் ட்ரூத் அப்படின்றத வந்து எதாலையும் வந்து அழிக்க முடியாது. அதனாலன்னு லிஸ்ட் பண்ணியிருக்காரு. லிஸ்ட்லெஸ்னஸ், அதாவது நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் இது நிறைய போட்டு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவோம். நார் மேட் என்டேவர் அப்படின்றப்ப வந்து நம்ம ஒரு சில ஆசைகள் இருக்கும். நம்ம இதை அடைஞ்சே ஆகணும், இதை மாதிரி பண்ணியே ஆகணும், பெரிய ஆளாகணும், பணக்காரன் ஆகணும், இதாகணும் அதாகணும், நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிறைய மேட் என்டேவர் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பெரியவங்களாகட்டும், அடல்ட் ஆகட்டும், சைல்டு ஒரு சின்ன பாய் ஆகட்டும், நார் ஆல் தட் இஸ் அட் என்மிட்டி வித் ஜாயோட எதெல்லாம் ஆப்போஸ் பண்ணுதோ, ஜாய்க்கு எதெல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்குதோ அது எதாலையுமே வந்து இந்த விஷயத்தை அபாலிஷ் பண்ண முடியாது. எதுனா நம்ம சோல்லேருந்து கிடைச்ச ஒரு ஹாப்பினஸை அபாலிஷ் பண்ண முடியாது. இது ஒரே விஷயத்தை தான் அவர் கொஞ்சம் திரும்பி சொல்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் திருப்பி கொஞ்சம் படிச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹென்ஸ் இந்த சீசன் ஆஃப் காம் வெதர். ஸோ இது காம் வெதர், இங்கே சீசன்றது வந்து எந்த மந்த்துக்கு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்காரு மே மந்த், ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு இடத்துலையும் வந்து மே மந்த் வரும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தோ இன்லேண்ட் ஃபார் வி பி அவர் சோல்ஸ் ஹாவ் சைட் ஆஃப் தட் இம்மார்டல் சி விச் brought us hither. ஸோ நம்ம வந்து அந்த தூரத்து லேண்ட்லேருந்து வந்திருந்தாலுமே நம்மளோட சோலுக்கு வந்து தெரியுது. என்ன தெரியுதுன்னா, என்ன சைட் இருக்குது அப்படின்னா, அந்த இம்மார்ட்டல்ன்றது வந்து நம்மளோட சோல் வந்து எப்படி வந்து இந்த கடலில் நீந்தி வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி வந்து நம்ம இந்த ஓஷன் ஆஃப் எட்டர்னிட்டி இந்த இதில் வந்து ஸோ நம்ம சொல்லலாம் நிறைய உயிரினங்கள் இருக்குது ஓஷனில். அந்த மாதிரி நம்மளும் ஒரு உயிரினம். அது சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு நம்ம கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி அவசியமே இல்லை. இங்கே இருக்கிற குறிப்பிட்ட பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம சுற்றி இருக்கிறதுனுடைய ஹாப்பினஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சேட்னஸை வந்து விட்டுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கேன் இன் அ மொமெண்ட் ட்ராவல் thither and see the children sport upon the shore and hear the mighty waters rolling evermore. ஸோ அந்த ஓஷன்லேருந்து வந்துட்டு எப்படி வந்து அந்த சோல் வந்துட்டு நம்ம இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டான்ஸா 9. ஸோ மூவிங் ஆன் டு ஸ்டான்ஸா 10. ஸோ ஸ்டான்ஸா 9 வந்து கொஞ்சம் வளவலா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 10 and 11 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டான்ஸா அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். தென் சிங் ஏ பேர்ட்ஸ் sing a joyous song and let the young lambs bound as to the tabas sound. நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டான்ஸா 3 பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஸ்டான்ஸா 10லேயுமே அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அந்த மோரர்லெஸ் சிமிலராக ரிப்பீட் பண்ணியிருக்காரு. பேர்ட்ஸ் இப்போ நீங்கள் பாடுங்க உங்கள் ஜாலியான சாங்கு. லேம்ப் இப்போ நீ ஆடு டபர்ஸோட சவுண்டுக்கு, டபர்ஸ் சவுண்ட்னா ட்ரம் சவுண்டுக்கு. we in thought will join your throng. நாங்களும் வந்து உன்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து உன்னோட நாங்கள் அந்த சந்தோஷத்தில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஏ தட் பைப் அண்ட் ஏ தட் ப்ளே. பைப் அப்படின்றது வந்து இங்கே ஃப்ளூட் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். சாங்லேயும் டான்ஸ்லையும் நாங்கள் வந்து உன்னோட சேர்ந்துக்கிறோம். ஏ தட் த்ரூ யோர் ஹார்ட்ஸ் டுடே. எங்கள் ஹார்ட் கூட நான் உங்கள் ஹார்ட் கூட சேர்ந்துக்கிறேன். உங்கள் ஹார்ட்னா சென்ஸ் இங்கே சோல், அந்த சோலில் இருக்க ஹாப்பினஸ் அது கூட நானும் இங்கே சேர்ந்துக்கிறேன். ஃபீல் த கிளாட்னஸ் ஆஃப் த மே. ஸோ எதுக்குன்னா இந்த கிளாட்னஸ் ஆஃப் த மே, இந்த சீசனோட ஒரு ஜாயை வந்து நான் ஃபீல் பண்ணுறதுக்காக உங்களோட சேர்ந்துக்கிறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, என்னை சுற்றி எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நான் மட்டும் வந்து இந்த மாதிரி சேடாக இருக்கேன், எதை பார்த்தாலும் வந்து சேடாக இருக்குது, தனியாக ஒரு மரம் இருக்குது, கீழே இருக்க பூலாம் சேட்னஸை சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கான ஒரு இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காரு 10th ஸ்டான்ஸால். What though the radiance which was once so bright be now forever taken from my sight. ஸோ இருந்தால் என்ன, என்னோட கண்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்து ஒரு ஹோலி லைட் இருந்தது, அது இப்போ எடுத்துகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே போனாலும் இருந்தால் என்ன இப்போ, அதனால் என்ன இப்போ
though nothing can bring back the hour of splendor in the grass of glory in the flower. ஸோ ஒரு கிராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் காஞ்சு போயிடும், ஃப்ளார் எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் வாடிடும். பட் அந்த மொமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராஸில் இருக்க ஒரு ஃப்ரெஷ்னஸோ இந்த ஃப்ளாரில் இருக்க ஒரு க்ளோரியோ வந்துட்டு நமக்கு வந்து திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன் லைஃப்பும் அப்படின்னு சொல்கிறாரு. we will grieve not, rather find strength in what remains behind. நம்ம வந்து எதுக்காகவுமே சுற்றி என்ன நடந்தாலுமே நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. பட் என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் ஸ்ட்ரென்த் இன் வாட் ரிமைன்ஸ் பிஹைண்ட். எல்லாத்துலேருந்தும் நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துலேருந்து ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம போராடி கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாரு. இன் த ப்ரைமல் சிம்பத்தி விச் ஹேவிங் பீன் மஸ்ட் எவர் பி, இன் த சூத்திங் தாட்ஸ் தட் ஸ்ப்ரிங் அவுட் ஆஃப் ஹியூமன் சஃபரிங், இன் த ஃபெய்த் தட் லுக்ஸ் த்ரூ டெத். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்றது வந்து எதுக்கு இது பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜாய், இம்மார்டாலிட்டி, அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக நியூ லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம ஹியூமன் சஃபரிங்கில் பார்க்கலாம். அந்த ஃபெய்த் இருக்கும் எதுலனா த்ரூ டெத்து கூட நம்ம வந்து ஃபெய்த்தை பார்க்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. இன் இயர்ஸ் தட் பிரிங் த ஃபிலாசபிக் மைண்ட். ஸோ இயர்ஸ் போக போக நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் மைண்ட் ஆகும். அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்ம வந்து அதுலேருந்து நிறையா கற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸா, ஓ ஏ ஃபவுண்டெயின்ஸ், மெடோஸ், ஹில்ஸ் அண்ட் க்ரோவ்ஸ், forbode not any severing for of our loves. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபவுண்டெயின், மெடோஸ், ஹில்ஸ், க்ரோவ்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட லவ்வை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணுது. எட் இன் மை ஹார்ட்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் ஐ ஃபீல் யுவர் மைட். ஸோ இருந்தாலுமே என்னோட டீப்பஸ்ட் சோலில் வந்து உங்களோட பவரை வந்து இன்னுமே என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால் வந்து ஒரு ஃபவுண்டெயின் கூடயோ, மெடோ கூடயோ, ஹில் கூடயோ, க்ரோவ் கூடயோ வந்து பேச முடியாது. அதனால தான் அது வந்து ஃபர்பேட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்னோட ஹார்ட்னால உங்களோட இதை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஐ ஒன்லி ஹாவ் relinquished one delight, to live beneath your more habitual sway. ஸோ எனக்கு என்ன ஒரே ஒரு ஃபீல் இருக்குன்னா, எனக்கு வந்து உங்களை மாதிரி வந்து பவர் இருக்கணும், உங்களை மாதிரி இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐ லவ் த ப்ரூக்ஸ் விச் டவுன் தேர் சேனல் ஃப்ரெட் ஈவன் மோர் தென் வென் ஐ ட்ரிப்ட் லைட்லி ஆஸ் தே. ஸோ இந்த ஸ்டீம் ப்ரூக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஓடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து அந்த ஓடை ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நானும் டான்ஸ் ஆடிட்டே ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. த இன்னசென்ட் பிரைட்னஸ் ஆஃப் அ நியூ பார்ன் டே இஸ் லவ்லி எட். ஸோ பிரைட்னஸ் நியூ பார்ன் டே இன்னசென்ட் பிரைட்னஸ் ஆஃப் அ நியூ பார்ன் டே அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட பர்த்தை தான் வந்து அது சொல்கிறாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சன்ஷைன் அப்படின்றது வந்து நம்மளோட பர்த், சன்செட்டுன்றது வந்து நம்மளோட டெத் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னசென்ட் பிரைட்னஸ் ஆஃப் அ நியூ பார்ன் டே. ஸோ பர்த் ஆகும்போது எப்படி ஒரு இன்னசென்ட்டான ஒரு பிரைட்னஸ் இருந்தோ அது இன்னுமே வந்து லவ்லியாக தான் இருக்குது. அதே ஒரு பிரைட்னஸ் தான் இன்னுமுமே இருக்குது, அது எங்கேயும் போகலை, அது எங்கேயும் மறையலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா அது எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டுட்ருப்பார். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா அது எங்கேயும் மறையலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், த கிளவுட்ஸ் தட் கேதர் ரவுண்ட் த செட்டிங் சன் do take a sober coloring from an eye that hath kept watch over man's mortality. ஸோ அந்த clouds இப்போ வருது இல்லையா, சன்னை சுற்றி, செட்டிங் சனுக்கு சுற்றி வர cloudsம் வந்துட்டு எனக்கு நல்லா அந்த ஒரு கலர், ஒரு பிரைட்னஸை கொடுக்குது. அது வந்து மேனோட மார்ட்டாலிட்டியை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாள் இறந்து போவோம், அதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கு. another race hath been and other palms are one. ஸோ இன்னொரு ரேஸ் அடுத்து நம்ம டெத் ஆனால் செட்டிங் சன், அது வந்து செட்டிங் சன்ன்றது வந்து டெத் இல்லையா, நம்ம டெத் ஆனோன்னா இன்னொரு ரேஸ், அதர் ரேஸ் வந்து இன்னும் இருக்குது. இந்த கேமை முடிச்சுட்டு அதர் கேம் நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னா இந்த லைஃப்பை முடிச்சுட்டு இன்னொரு லைஃப் நம்ம எடுக்க போகிறோம், நம்மளோட சோல் வந்து இன்னொரு லைஃப் எடுக்க போகுது. தேங்க்ஸ் டு த ஹியூமன் ஹார்ட் பை விச் வி லிவ். ஸோ இந்த ஹியூமன் ஹார்ட் நம்ம இப்போ எந்த ஹியூமன் ஹார்ட்டில் இருக்கோமோ அந்த ஹியூமன் ஹார்ட்டுக்கு தேங்க்ஸ். இந்த டீப் ஃபீலிங் கொடுத்த இந்த ஹியூமன் ஹார்ட்டுக்கு தேங்க்ஸ் டு இட்ஸ் டெண்டர்னஸ், இட்ஸ் ஜாய்ஸ் அண்ட் இட் ஃபியர்ஸ். இங்கே ஃபியர்ஸ் அப்படின்றது அந்த டெத்தை பார்த்து ஃபியர் பண்ணுறது தான் சொல்லியிருக்காரு. டு மீ த மீனஸ்ட் ஃப்ளார் தட் ப்ளோஸ் கேன் கிவ் தாட்ஸ் தட் டூ ஆஃபன் லை டூ டீப் ஃபார் டியர்ஸ். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஐ கேன் ஸ்டில் லுக் அட் த மோஸ்ட் ஆர்டினரி லிட்டில் ஃப்ளார் தேர் இஸ் அண்ட் பி ப்ரொஃபவுண்ட்லி மூட். ஸோ என்னால் இன்னுமே வந்து அங்கே மீனஸ்ட் ஃப்ளார், அந்த ஃப்ளாரில் இருக்க ஒரு அழகு, ஆர்டினரி ஃப்ளார் தான் அது, பட் இருந்தாலும் அதனுடைய அழகை வந்து என்னால் பார்க்க முடியுது. அண்ட் அடல்ட்ஹுட் ஆனதுனால அதுலேருந்து மூவ் பண்ணியும் என்னால் போக முடியுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா,
பார்த்தோன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கிட்ட இருக்கிறது சோல். அது வந்து திருப்பி திருப்பி ஒரு லைஃப் எடுத்து மறுபிறவி எடுத்து வர மாதிரி அது வந்து சோல் வந்து காட் கிட்ட போய் ஹெவன்லேருந்து திருப்பி சன்ரைஸ் ஆகிற மாதிரி பிறந்து சன்செட் ஆகிற மாதிரி இறந்து போகிறது. இது ஆனால் வந்து நம்ம இங்கே லைஃப்பில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சைல்டாக இருக்கும்போது மட்டும்தான் இன்னசென்ட்டாக இருந்தோம். வளர வளர நமக்கு நிறைய டெத் ஃபியர் வந்தது. அப்புறம் நிறைய ஆம்பிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வளர்த்துட்டு அதனால் ஒரு ஃபியர் வருது. அதனால் நம்மளால் சுற்றி இருக்க ஜாய் எல்லாத்தையுமே இது பண்ண முடியல. பட் நம்ம என்ன யோசிக்கணும்னா இந்த ஹியூமன் லைஃப் அப்படின்றது வந்து நார்மல் தான். எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் இந்த ஹியூமன் லைஃபு. அதே மாதிரி நம்மளுக்கு இது வந்து நம்ம அந்த பாஸ்ட் க்ளோரி எல்லாமே நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம இந்த லைஃப்பையுமே வந்துட்டு அதே ஒரு க்ளோரியோட வந்து நம்ம இது பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாரு. அதாவது நம்ம சோல் வந்து இம்மார்ட்டல், நம்ம வந்து டெத்தை பார்த்து பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் திஸ் போம். ஸோ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சென்ட்ரல் தீம் ஆஃப் த போம் இஸ் டெத் அண்ட் இம்மார்ட்டாலிட்டி. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டெத் இருக்குது, பட் சோலுக்கு வந்து டெத் கிடையாது, இம்மார்ட்டாலிட்டி. ஸோ சிம்பிள்ஸ் இந்த போம் பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் வந்து நியூ லைஃப், ரிசரக்ஷன் அண்ட் இம்மார்ட்டாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து லைட், அது வந்து ஹோலினஸ், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கைடன்ஸ், ட்ரூத் அண்ட் ஜாய். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரம் த போம் மட்டுமே. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் எடுத்திருக்கேன். ஸோ டேஷ் இஸ் அ க்ளோரியஸ் பர்த். எது வந்து நம்ம க்ளோரியஸ் பர்த்னு சொல்கிறோம்? சன்ஷைன். யங் lamps பவுண்ட் டு த டபர்ஸ் சவுண்ட். விச் மந்த் இஸ் ரெஃபர்ட் இன் த போம்? மே. அவர் சோல் இஸ் அவர் லைஃப்ஸ் ஸ்டார். ஸோ இங்கே ஸ்டார்ன்றது சன்னை தான் குறிக்குது. லாஸ்ட் கொஷின். டேஷ் ஃபில்ஸ் ஹர் லேப் வித் ப்ளஷர்ஸ் ஆஃப் ஹர் ஓன். ஸோ எர்த் தான் வந்து அதனுடைய லேப்பில் வந்து நிறைய ப்ளஷர்ஸ் இருக்குது. அந்த ப்ளஷர்ஸ் தான் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சோலோட ப்ளஷரை வந்து மறக்க வைக்கிதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் திஸ் போம். ஸோ தேங்க்யூ.